Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். நேற்று சீமான் வீட்டு முன்னாடி நடந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. என்னங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சீமானுடைய வீட்டுக்கு போகிறாரு. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய காவலாளியை அழைத்து செல்கிறாங்க. காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவர் காவலரை அடிச்சிட்டாரு, முதல்ல அவர் தான் கை வைக்கிறாரு, அதனால் அவரை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, சம்மன் அவர் வீட்டு முன்னாடி ஒட்டப்படுது. அது ஒரு நடிகையினுடைய அந்த வழக்கு தொடர்பான ஒரு விஷயம். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நேற்று அந்த காவலர் நடந்து கொண்ட விதமும் அதனுடைய டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நம்ம பார்த்த காணொளிகள் வரையிலும் இன்றைக்கி சீமானுடைய மனைவி கயல்விழி அளித்த நேர்காணல் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன சில கருத்துக்களையும் வச்சு பார்த்தா, போலீஸ்காரர்கள் இன்னமும் கொஞ்சம் நாசுக்காக கையாண்டிருக்கலாமோ என்று தான் தோணுது. இவங்க என்ன பின்னணின்னு நமக்கு தெரியல. பார்த்த விஷுவலை வச்சுக்கிட்டு தான் நம்ம கருத்து சொல்கிறோம். அதே சமயத்தில் பல கேள்விகளில் இன்னும் விடை காண முடியாத கேள்விகள் இருக்குது. நம்பர் 1, இந்த பழைய வழக்கு வித்ட்ரா பண்ணிட்டாங்க விஜயலட்சுமி நடிகை. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த வழக்கு வந்திருக்கு. இது கோர்ட்டில் இது வேண்டாம், இதை ரத்து பண்ண அப்பீல் பண்ணி மனு தாக்கல் பண்ணார் சீமான். அது தள்ளுபடி செய்யப்பட்டு வழக்கு தொடங்க ஆரம்பிச்சாச்சு. சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு கூட உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் சரி, இதெல்லாம் நீதிமன்ற தீர்ப்படி. அப்புறம் சம்மன் பிறப்பிக்கிறாங்க. இதில் எனக்கு கேள்விகள் பல இருக்குது. என்னென்னு குழப்பத்தை நான் கேட்குறேன். சீமான் தலைமறைவாக இல்லை, இருக்கார், நடமாடிட்டுருக்காரு. ஒரு நாளைக்கு 2-3 தடவை ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, மீடியாவை பார்த்துட்டே இருக்கார். இப்போது அவர் கட்சி தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதியெலாம் இருக்கார், டூரில் போகிறாரு, எல்லாருக்கும் தெரியும். சம்மன் கொடுத்துருக்காங்க, போக முதல் முறை ஆஜராகலையோ அதுக்கு கேள்விக்கு இது கேட்டிருக்காங்க, அவகாசம் கேட்டிருக்காரு. ஏற்கனவே கமிட் பண்ணிக்கிட்டேன் இந்த சில கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு ஆன பிறகு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அதாவது ஒரு சம்மன் நோட்டீஸ் போன்ற ஜப்தி நோட்டீஸ் எல்லாம் எப்போ ஒட்டுவாங்கன்னா, எனக்கு எதிராக ஒட்டுறாங்க காவல்துறை நீதிமன்ற உத்தரவுப்படியோ அல்லது காவல்துறை உத்தரவுப்படியோ எப்படியோ ஒட்டும்போது நான் இல்லைன்னா தான் அது. ஒரு சாதாரண தபால் கூட நான் இல்லைன்னா வீட்டு பாக்ஸில் போட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னா அந்த சுதத்தில் ஒட்டுவாங்க. நேற்றைக்கு கயல்விழி சீமானுடைய மனைவி இருக்காங்க, மற்றும் உறுப்பினர் குடும்பத்தினர் இருக்காங்க, சீமான் தான் இல்லை. சரி, அது அந்த சம்மன் சீமானுக்கு போய் சேரணும். அதாவது 27ஆம் தேதி நேற்றைய தினம் சம்மன் அனுப்பி 28ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆஜராகணும், இது உத்தரவு, இல்லை கோர்ட்டு உத்தரவு, எப்படியோ ஒன்று இருக்கட்டும். அப்படி இருந்தால் சீமான் எங்கே இருக்கார்? வெளியூரில் இருக்கார். அந்த ஊரில் இருக்கிற காவல்துறை, தமிழக காவல்துறை மூலமாக அதே சம்மனை அவருக்கு பிறப்பிச்சிருக்கலாம். அப்போ அவர் வாங்க மாட்டேன்னா அது வேறு இஷ்யூ. கையெழுத்து போட்டு வாங்கிட்டாருன்னா அதுக்கு அவர் அதுக்கு ஒரு கமிட் பண்ணிட்டா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட அவர் ரிப்ளை பண்ணலாம், என்னால் முடியாது, எனக்கு அவகாசம் இருக்குது, மெடிக்கல் செக்கப் இருக்குது, ஏதோ காரணங்கள் சொல்லலாம், அதை ஏற்றுக்கலாம். ஏற்றுக்காமல் இருக்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒன்று சீமான்கிட்டே நேராக கொடுக்கலாம். சரி, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கொடுத்துருக்கலாம், யார் இருந்தாலும், வாட்ச்மேன் இருந்தால் கூட கொடுக்கலாமே. சரி, அதுவும் இல்லை. சரி, ஓட்டிட்டீங்க, ஓகே. இப்போ கயல்விழி அந்த சீமான் மனைவி சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது ஏற்படுதே இல்லைங்கிறத கோர்ட்டு அது மற்ற வழக்கு விசாரணை தெரியும். அதே கிழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் கிழிச்சு படிக்கிறதுக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் கிழிச்சிட்டு வர சொன்னேன் படிக்கிறதுக்கு அப்படின்னாலும் சரி, அது சரியாக தப்புங்கிறது அது வேறு விவாதம். இந்த சம்மன் ஒட்டினது வலசரவாக்கம் போலீஸ். இந்த தகவலை வலசரவாக்கம் போலீஸ் நீலாங்கரை போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. நீலாங்கரை போலீஸ் ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய எல்லைப்புறத்தில் வருது சீமான் வீடு. இவங்க போகிறாங்க, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாமே இதுவரையில் எல்லாமே சரி. உள்ளே போயிட்டு அவர் காவல்துறை அதிகாரி கதவு தட்டுறாரு, திறக்கிற, அப்புறம் உள்ளே போயிட்டு
உடனே இந்த கைகலப்பெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாக தெரியுது. சில பேர் அது போலீஸார் அத்துமீறல்ன்றாங்க. இல்லை அவர் வந்து துப்பாக்கியை காமிச்சார்னு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படியா இருக்கட்டும், கைது பண்ணுறாங்க. அடித்ததா இந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்கள வந்து தனி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகாமல் வெளியில் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் புது இன்டர்பிரிட்டேஷன் வேறு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருக்கிற பிரவீன் ராஜேஷ் வந்து ராஜீவ் படுகொலையில் உயிரிழந்த இன்ஸ்பெக்டர், ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டராக இருந்த ராஜகுரு உடைய மகன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐடியாலாஜிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் அந்த எல்லாம் நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. காவல்துறை என்பது ஆளுங்கட்சியின் ஏஜெண்ட், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ, முதலமைச்சர் என்ன சொல்ல, அதை மீறி காவல்துறை செய்ய முடியுமா? முடியாது. இதை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் மேம்பால ஊழல் வழக்கு தொடர்பாக கலைஞர் கருணாநிதி திமுக தலைவரை கைது செய்தாங்க. எப்போ? மிட் நைட் அரெஸ்ட். அது கூட பல டிஸ்பியூட்லாம் உண்டு. அப்போவும் இதே மாதிரி தாக்குதல், வீட்டுக்குள்ளே பூந்துதை அதை தரந்து இழுத்தாங்க, அத்துமீறினாங்க. எல்லா தகவலும் எல்லா பிரச்சனைகளும் வந்து விஷுவலாகவே காமிச்சாங்க. சன் டிவிக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் இஷ்யூவில் எல்லா ஊடகமும் போக முடியுது. அப்போ சன் டிவி ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி மட்டும் தான் காட்ட முடிஞ்சு. அது ஒரு பக்கம் எனக்கு அதை விவாதம் இல்லை. அது என்ன காரணம்? கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டதுக்கு அரசியல் காரணம். இவ்வளோ நீளமாக விவரித்து பேசுறதுக்கு ஒரே புள்ளியில் வந்து நிற்கிறேன். அது அரசியல் காரணம். இதுவும் அரசியல் காரணம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ சமீப கால அரசியல் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டே வருகிறது நாளுக்கு நாள். பல்வேறு பிரச்சனைகள், அதெல்லாம் அடுக்கிட்டு போகலாம், லிஸ்ட் மாதிரி போச்சோன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வேங்கை வயல், அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், தினம் ஒரு பாலியல் புகார் பிரச்சனைகள், போதைப்பொருள் நடமாட்டம், XYZ எடுத்துகிட்டு போகிறது நீளமாக இருக்குது. விலைவாசி, அப்புறம் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாது, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தலைவலி இந்திய அரசாங்கத்துக்கு. மக்கள் அந்த கவனத்திலிருந்து திசை திருப்பதற்காக சில நடவடிக்கைகளில் அரசாங்கம் இயங்குது, அரசியலில் செய்கிற மாதிரி. அதில் ஒன்று இது சீமான் மீதான நடவடிக்கை ஒன்று. ஏன் சீமான் எடுத்திருக்காங்கன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பு, திமுகவை கடுமையாக ஆட்சியை, நான் அரசுன்னு சொல்கிறேன், கட்சியை பேர் சொல்லலை, இந்த தமிழக அரசுக்கு எதிராக பாஜக ஒரு பக்கம், அதிமுக, சீமான், அடுத்தது தாவேகா, விஜயினுடைய தாவேகா, இந்த 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக பலவீனப்படுத்தணும். அப்போ தான் அரசியல் களத்தில் சதுரங்கத்தில் நம்ம காயை நகர்த்தி வெற்றி பெற முடியும். பாஜக சித்தாந்த ரீதியில் தமிழ்நாட்டில் எதிர்கொள்வது எளிது, அதனால் அது பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்கிறது. இப்போ ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இருந்தால் அது வேறு வலிமையான தலைமையாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, அதனால் பலவீனப்பட்டு போயிடும். மீதி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய கட்சியும் சீமான் கட்சியும். விஜய் கட்சின்னு களத்துக்கு வரல, ஆனால் அவங்க நேரடியாக திமுகவை எதிர்க்கவில்லை. பேரை சொல்லி திமுக தலைவரின் பேரையோ திமுக என்ற கட்சியின் பேரையோ அல்லது நேரடியாக தாக்குதல் நடத்தலை. பொதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா ஏதோ ஒரு முறை சொல்லியிருக்காரு. விஜய் அந்த மாதிரி பேசுகிறதில்ல. அதனால் இவங்க இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்கிற இது. உடனடியாக பலவீனப்படுத்தப்பட வேண்டியவர் சீமான். அவர் தான் ஈரோடு கிழக்கு தேர்தல், அத்தனை இடைத்தேர்தலில் அத்தனை கட்சிகளும் புறக்கணித்த போது களத்தில் வந்து இறங்கினார். இன்னமும் அவர் குடைச்சல் கொடுப்பார் ஆட்சிக்குன்ற ஒரு இதன் விளைவாக எப்போல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சை ஆரம்பிக்குதோ அதெல்லாம் கிளப்பி விட்டுரும். சீமானே என்ன சொல்கிறாரு, விஜயலட்சுமி இஷ்யூ பற்றி சொல்லும்போது, இதே பிரச்சனை 2011 வந்தது. அப்போது முதலமைச்சராக முதல்ல கொஞ்சம் சில மாதங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் பண்ணலை. அதுக்கு பிறகு பழனிசாமி வந்தார். கொஞ்ச காலம் பன்னீர்செல்வம், அப்புறம் 4.5 வருஷம் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவங்களால எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, இந்த ஆட்சி வந்தோடனே செய்கிறது அப்படின்னு அவரே சொல்கிறார். விச் மீன்ஸ் அரசியல். இந்த விஜயலட்சுமி இஷ்யூ ஏதோ அதை பயன்படுத்தி கொள்ள அரசாங்கம் முனைகிறது. டிஃபேம் பண்ணுறது, புகழுக்கு களங்கம் கற்பிக்கிற முயற்சியில் இருக்குது. இமேஜை குறைச்சி இது பண்ணிட்டோம்னா செல்வாக்கு போய்டும் இல்லையா? இல்லை, இப்போது சீமானுடைய இமேஜை
குறைக்கணும்னு சொல்லி அரசியல் ரீதியா திமுக ஈடுபடலாம். ஆனா அரசாங்க ரீதியா வந்து சீமானுடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான தேவை வந்து இந்த இடத்துல எழுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சட்டப்படி சம்மன் வந்து ஒட்டப்படுது. அதை கிழிக்கிறாங்க. திடீர்னு வந்து காவலர் வராரு. வந்த உடனே என்ன நடந்ததுங்கிறத நீங்களுமே சொன்னீங்க. இந்த இடத்துல காவலர் வந்து கொஞ்சம் ஈகோவா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில சீமானோட மனைவி கூட சொல்றாங்க. இது ஈகோ பிரச்சனை மாரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஈகோ பிரச்சனை தானா? அப்படி முழுக்கவே சொல்ல முடியாது. ஈகோ பிரச்சனைனா அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாமே. நேராக சீமான்கிட்டே போயிடலாமே. அங்கேயே போய் மேடையில் போய் அரெஸ்ட் பண்ணலாமே. எது வேணா பண்ணலாமே. ஈகோ பிரச்சனையாக மட்டுமே இருந்தால். இல்ல சமண கிழிச்சதற்கு ஒரு காவலர் வந்து இந்த மாரி நடந்து கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால நெறைய பேரும் கேட்கறாங்க. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவரா இங்க தமிழ்நாட்டு தலைவரா இருக்கக்கூடிய முபாரக் கூட இது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவரு இல்லை, அறிக்கை நான் கொடுத்திருக்காரு. கிழிக்கிறது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் கிழிச்சது எந்த எந்த காவல் நிலையத்தினோட சம்மன்? வலசரவாக்கம். ஆனால் அங்கே களத்துக்கு இறங்கி அந்த காவலர்களை கைது செய்தது யார்? நீலாங்கரை போலீஸ். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ எனக்கும் எக்ஸுக்கும் ஒரு நபருக்கும் ஈகோ பிரச்சனைனா நானும் அவரும் தான் களத்தில் இருப்போம். என் சார்பில் இன்னொருத்தரோ அவர் சார்பில் இன்னொருத்தரோ வர முடியாது. அது ஈகோ பிரச்சனையாக இருக்க முடியாது. பொது பிரச்சனையாகிவிடும் இல்லையா? அப்போ காவல்துறைக்கும் சீமானுக்கும் உண்டான பிரச்சனை, காவல்துறைக்கும் சீமான் தரப்பினருக்குமான பிரச்சனை. அப்போ காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. அப்படி தான் எடுத்துக்க முடியும். இயல்பா சம்மனை ஒட்டியிருக்காங்க. அதை வந்து அவங்க இன்ஃபர்மேஷனுக்காக படிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிழிச்சிட்டாங்கன்னு கூட பார்க்கலாம். இன்னைக்கு சீமான் கூட அதைத்தான் சொல்றாரு. நீங்க என்ன அவமானப்படுத்தணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா? உங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. நான் தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியை குறித்து வந்து பேசுறதுல பயம் வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு அவர் அது அவருடைய அரசியல் பார்வை. நம்ம அந்த அரசியல் பார்வை வந்து இன்டர்பிரிட்டேஷன் இல்ல. ஒவ்வொருத்தரும் இந்த நிலைப்பாடு. சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நான் வந்து யார் சைடு வந்து தவறு நடந்திருக்கு? அல்லது காவல்துறையினர் கொஞ்சம் அதீதமா நடந்துட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல. நான் காவல்துறை இந்த விஷயத்தில் அதீதமாக நடந்து விட்டார்களோ என்ற சந்தேகிப்பதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நோட்டீஸ் ஓட்டினாங்க, கிழிச்சிட்டாங்க, மறுபடியும் ஓட்டு. கோர்ட் ஒரு உத்தரவு பெற்று இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டி கிழிச்சா அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு சம்மன் வாங்கிடுங்க, ஒரு இது வாங்கிடுங்க, உத்தரவு வாங்கிடுங்க, பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ வழிகள் இருக்கே. இதெல்லாம் கூட விட்டுருங்க சார். இங்கே கிழிச்சிட்டாங்க, நேராக கிருஷ்ணகிரியோ அங்கே இவர் வெளியூரில் இருக்கார் இல்லையா, அங்கேயே போய் அவரை அரெஸ்ட் பண்ணலாமே. சீமான் நீங்கள் சொல்லி தான் அவங்க கிழிச்சாங்க, ஆனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ வழிகள் இருக்குது. இல்ல அப்போ சீமான வந்து கைது பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கா? அதுதானே தெரியுது. அப்படி தானே தெரியுது. அப்படி பண்ணணுங்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகள்லாம் இப்போ கூட இதை காரணம் காட்டி சீமானை கைது செய்வதற்கான நடவடிக்கை இருக்கலாம். அதான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல வந்து அவர் பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் கைது பண்ணி எப்படியாவது 2 நாள் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறதான் காவல்துறையினுடைய திட்டமா இருக்கா? அதே தானே. இப்போ ஜெயலலிதா அம்மையாரை வந்து கலைஞர் கருணாநிதியை 2 நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க இல்லை? அவங்களோட நோக்கம் அதுதான். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா தங்களுக்கு வேண்டாத அல்லது விருப்பப்படாத எதிர்க்கட்சி தலைவர்களை இப்படி தான் செய்வார்கள். அதை தான் செய்வாங்கன்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக வந்து சீமான் மேலே தவறே இல்லைன்னா தான் அப்படி சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குதுல்ல. அரசாங்கம் என்பது ஒரு முறையோடு தான் செயல்பட முடியும். இல்ல நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜயலட்சுமி விவகாரம் தனி வழக்கு. அதுல வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் அல்லது நேத்து நடந்த விஷயம் எல்லாமே வந்து பார்க்கும்போது இதுல யார் மீது தவறு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை, நம்ம இன்னார் தான் தவறு இப்படி தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வழக்கமாக எந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அது முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. அதுதான் நம்ம வந்து அதுக்காக வந்து இப்போ காவல்துறை அதிகாரி பிரவீன் ராஜேஷ் அவர் அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்கு டிஸ்பியூட்டட் வியூஸ் இருக்குது. அத்துமீறி கைது பண்ணாங்கன்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும் உண்மையாகவே அவர் துப்பாக்கி எடுத்து சுட போகிறேன் அப்படின்னு மிரட்டினாரா? எதுவுமே தெரியாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த விஷுவல்ஸ்ல வந்து கைல்வெளி பார்த்ததா என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட துப்பாக்கி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதாகவும், அந்த நேரத்துல தான் வந்து நீ துப்பாக்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து காவல்துறை உடனே புடுங்கி வாங்குறதாகவும், இது நான் உங்ககிட்ட குடுக்குறேன்னு சொல்லி அவரே சொன்னதாக கைல்வெளி அவர்கள் சொல்றாங்க. அதான் இதெல்லாம் சொல்லப்படுகிறதா? இதெல்லாம் எப்படி நிரூபிக்கப்படும் என்று தெரியல நமக்கு. அது பொறுத்திருந்துட்டு இல்ல பார்க்கணும். ஒரு ராணுவ முன்னாள் ஆமா. அதிகாரியாவும் இருந்திருக்காரு. அவர்ட்ட வந்து ரெகடா நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுதான் அவங்க சீமானோட மனைவி கயல்விழி சொல்றாங்க. முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் வந்து இப்ப துப்பாக்கி லைசென்ஸ்லாம் கூட அவர் வச்சிருக்காரு. இருக்காரு எல்லாம் இருக்கும்போது அவர் முறையாக தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ இப்படி நான் கை தூக்கிட்டுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரியும் சல்யூட் அடிக்கிற மாதிரியும் இருக்கும், பலாருன்னு அடிக்கிறதுக்கும் ரெண்டும் இருக்கும். அது எதுன்றது நம்ம ஒரு செயல் நிகழ்ந்து முடிந்த பிறகு தான் அது தெரியும். அதுவரையில் காவல்துறையினர் அவர்களாக யூகித்து கொண்டு செய்கிறது. இந்த என்கவுண்டர் மாதிரி பல்வேறு விஷயங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேலே அதுக்காக சில பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இது. அதுக்கு என்ன காரணம் தெரியாது. ஆனால் அது ஒரு நடவடிக்கை எவ்வளோ அந்த வகையில் தான் பார்க்கணும். அதை தொடர்பாக இதுன்னு வழக்கு வந்தால் தான் சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட் போக முடியும். ஆனால் இதில் யார் சரி யார் தப்புன்னு முடிவு செய்ய முடியாது. ஆனால் இது வழக்கத்துக்கு மாறாக நடத்தப்படுகிற செயல் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு மாற்று வழிகள் உண்டாயினா ஒரு செயலுக்கு பல்வேறு மாற்று வழிகள் இருக்கிற பட்சத்தில் சர்ச்சைக்குரிய அந்த செயலை தவிர்ப்பது தான் ஒரு நிர்வாகத்தினுடைய திறமை. இல்ல இப்ப நேத்து வந்து தமிழ்நாடு அந்த முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் இந்த விவகாரத்துல. இல்லாட்டி நாங்க நாடு தழுவிய அளவுல முன்னாள் வீரர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் மாதிரி நாங்க பண்ண திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி ஒரு பல மாதங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தருமபுரி அன்னைக்கு அங்கே ஒரு இராணுவத்தை ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிக்கு ஒரு அவமானம் இருந்ததாக இதே திமுக அரசுக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டது. அது என்ன முழு நினைவு வரல, ஏதோ ஒரு நிகழ்வு தொடர்பாக அப்போது கூட இதே சர்ச்சை எழுந்தது. முன்னாள் இராணுவத்தை அவமதிப்பதா என்ற சர்ச்சை ஏற்பட்டது. அதெல்லாம் இருக்குது. பட் எது நடந்தது உண்மை என்ன நமக்கு விஷுவலை வச்சு சொல்லுவோமா? ரெண்டாவதுக்கு சிசிடிவி கேமராவில் என்ன பதிவாகிருக்கு? சிவான் வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்துருக்குல்ல, அதே தான் பதிவாகிருக்கிறது. சாட்சியங்கள் என்ன சொல்லுது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ சீமானை வந்து கைது பண்ணி ஒரு 2 நாள் உள்ளே வச்சு அவரை வந்து நாங்கள் சிறையில் அடைச்சிட்டோம், இனிமேல் கொஞ்சம் பார்த்து கவனமாக விமர்சிங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது. அது அதான் தெரியுது. அவருடைய மன உறுதியை தளர்த்துவதற்காக 2 நாள் ஜெயிலில் வச்சு அவரை என்ன மனவியல் ரீதியாக ஏதாவது தொல்லை தர முடியுமா என்று பார்க்கக்கூடும். பார்ப்பதற்கான சான்சஸ் இருக்குது. இது மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு இன்னைக்கு மனைவி கூட அப்படிதான் சொல்றாங்க, நாங்கள் மன ரீதியாக எங்களை வந்து அவங்க துன்புறுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குங்கிறது இருக்கலாம். அது அவர் வந்து சீமான் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டாரு. பட் எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி அவருங்க இல்லை சீமானே விளக்கிறாரு. இந்த பாலியல் விவகாரம் இப்படி தான் சொல்கிறாங்கன்னா என்னை திரும்ப என் புகழுக்கு களங்கம் கற்பிக்கிறது என்னை மன உறுதியை தளர்த்துவதற்காக தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நடிகனுடைய பாலியல் புகார் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா சீமானை அசிங்கப்படுத்தணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குது? எனக்கு தோன்றுகிறது ஆமாம் என்று. அதுக்கான எந்த அரசாங்கமும் நான் இது திமுக அரசாங்கம் சீமான் என்று தனிநபர்களாக பார்க்கவில்லை. அரசியல் உலகத்தில் ஒருவருடைய புகழை கெடுப்பதற்கு ஏதாவது வழிகள் கிடைத்தால் செய்யும் எந்த அரசியல் கட்சி. அதுக்கு இப்போ பெரியார் முடிஞ்சு இப்போ விஜயலட்சுமி மேட்ரு கிடச்சிருக்கு. அதுவும் கூட இருக்கலாம். பெரியாருக்கு எதிராக வரம்பு மீறி அவதூறாக சீமான் பேசியது கூட அவர்களுக்கு உறுத்தி இருக்கலாம். அது கூட அவர்களை புண்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அவங்க கொள்கை தலைவர், திராவிட இயக்க தலைவர் என்ற காரணம் அது கூட இருக்கலாம். இல்லை என்னை எதிர்க்க முடியல அதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நடக்குது. ஒரு வருஷத்தில் என்ன 7 முறையாக கருக்கலைப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக அவர் இன்னைக்கு பேசிட்டு போகிறாரு. அந்த டிபேட் எல்லாம் நமக்கு தெரியல. நான் அதுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லுவேன். ஒரு வருஷத்தில் 7 முறை கருப்பு பண்ண முடியாது. அப்படி பண்ணதானாலும் நான் தான் ஹீரோ அப்படின்னு பேசுகிறா இருக்கேன். எனக்கு அந்த விவாதத்துக்கு போக விரும்பவில்லை. விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கு உண்டான தொடர்பு, அந்த வழக்குகள், பிரச்சனைகள் என்பது வேறு. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அதாவது சீமான் வீட்டுக்குள் காவல்துறை நுழைந்தது அத்துமீறலா இல்லையா? அந்த மெய்க்காவலரையும் இன்னொருவரையும் கைது செய்த முறை சரியா இல்லையா? சட்டபூர்வமான இல்லையா? நிகழ்வுகள் என்ற அடிப்படையில் இருக்குது. அந்த கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம கருத்து சொல்கிறோம். அதனால் அது வேறு. ஆனால் விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் உண்டான வழக்குகள், மற்ற பிரச்சனைகள் என்பது வேறு டைமென்ஷன். இல்லை ஓகே, அது புரியுது. இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. அந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அந்த பிரவீன் வந்து
பிடிவாரண்ட் வந்து தாம்பரம் நீதிமன்றம் நினைக்கிறேன். அது வேற ஒரு வழக்காக 2019 ஒரு நபரை வந்து அட்வொகேட் ஒருத்தர் வழக்கறிஞர் அடிச்சிட்டாரு. ஒரு மீதான தாக்குதல் என்று சொல்கிறாள். நமக்கு அது தட் இஸ் இஷ்யூ. எல்லாம் இப்போ பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது என்றால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டதா எப்போதும் தெரியாது. இதெல்லாம் சுட்டி காட்டுவார்கள். எப்போவுமே இது சுட்டி காட்டி இந்த காவல்துறை அதிகாரி மீதான இமேஜை குலைப்பதற்கான முயற்சி இருக்கலாம். எதுவும் தெரியாது. ஆனால் இவரை தெரியாது. எனக்கு பிரவீன் ராஜேஷை சந்தித்ததில்லை. ஆனால் அவருடைய தந்தையார் ராஜகுரு எனக்கு பழக்கமானவர். மறைந்த ராஜீவ்காந்தி படுகொலை நேர்மையான மிகச்சிறந்த அதிகாரி, அவர் காவல்துறை அதிகாரி, ஆய்வாளர். அவர் காலச்சூழல் விதி என்று சொல்வார்களே அதுபோல் அவர் அந்த இதில் நிகழ்வில் உயிரிழந்தார். மிகச்சிறந்த அதிகாரி. அது அந்த வகையில் தெரியும். எனக்கு இவரை தெரியாது. அதுக்கு பழி வாங்குற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு இடத்துல வந்து அது ஒரு பேசும்போது சீரியஸ் அந்த சம்பவத்தில் அவங்க அப்பா இறந்திருக்காரு அப்படிங்கறனால ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இப்படி அது பண்றாரு எனக்கு அப்படின்லாம் கூட ஒரு கான்வர்சேஷன் போகுது. இல்லை சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் அவ்வளோ சித்தாந்த அடிப்படையில் இருக்கும் பகைமை வருமானு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த நிகழ்வு என்பது முற்றிலும் வேறானது. அதுக்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள் என்று தான் பரவலாக சொல்லப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. குற்றவாளிகள் தண்டனை தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதானே சொல்லப்பட்டது. அதுக்கும் சீமானுக்கும் சீமான் சொல்கிறாருன்றதுனால இப்போ ஒரு பெரிய தலைவர் அவரை தீர்த்துக்கிட்டு நாங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே என் மேலே வழக்கு பாயுமா, நான் என் மீது பகைமை தோன்றுமா, நான் தமாஷா நினச்சிப்பாங்க. அவ்வளோ சீரியஸாக நினைக்கிறதில்ல. அதெல்லாம் ஒரு இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது அவருடைய ஒருவேளை அவருக்கு கோபம் இருக்குமே ஆனால், பிரவீன் ராஜேஷுக்கு ஒருவேளை கோபம் இருக்குமே ஆனால், ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமானவர்கள் மீதான கோபமாகத்தான் இருக்க முடியும். அல்லது அப்போது அவர்களுக்கு ஆதரவாக பின்புலமாக இருந்தவர்கள் 1991 ராஜீவ் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு யார் பின்புலமாக இருந்தார்கள், அல்லது யார் மறைமுகமாக ஆதரவு தந்தார்கள், அல்லது குறைந்தபட்சம் யாரோட ஆட்சியில் அவர்கள் வளர்ந்தார்கள், இந்த கணக்கில் தான் போகுமே தவிர. அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதே ராஜீவ்காந்தி படுகொலையில் காயமடைந்தவர் காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி அனுசூயா. அவர்கள் வந்து பல கூட்டங்களில் கலைஞர் கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். காரணம் என்றால் அவர் தான் அந்த போராளிகளை வளர்த்து விட்டார், முக்கியத்துவம் தந்தார், வளர்த்து விட்டார் என்று புகார் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அவங்க ஃபோக்கஸ் வேறு. அதில் சில பேர் அல்ல. அதில் வந்து ஈகோ அல்ல. அது ஒரு டைமென்ஷன். அப்படி வேணால் இருக்கலாம். பிரவீன் ராஜேஷ்க்கு இருக்கா இல்லையா தெரியாது. ஏன்னா அவர் களத்திலே இல்லையே. அனுசையாவது அந்த களத்தில் இருந்து அடிபட்டவங்க, படுகாயம் அடைந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு கோபம் இருக்கும். இவர் அதை பார்த்துருக்க கூட மாட்டார். 16 வயது இளைஞர் தான். ஏன்னால் அதெல்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப நுணுகி பார்த்துட்ருக்கோம்னா நடக்காது. அது அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் என்ன இது வந்து சிம்பிளாக காவல்துறை அதிகாரி என்பவர் ஆட்சியாளர்களின் சொற்படி தான் கேட்பார். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இல்லை இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசும்போது தனிச்சு நிற்போம் வாங்க 234 தொகுதிகளையும் நான் தனிச்சு நிற்கிறேன், அதே மாதிரி நீங்களும் தனிச்சு நில்லுங்க, யார் தைரியசாலின்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு. அது அவர் வழக்கமான சொல்லுகிற சவால் தான். அதை அவரும் செய்யக்கூடியவர். இதுவரையில் அவர் வந்து தனித்து தான் நின்றார். எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவரும் விஜயனோட கட்சியும் கூட்டணி ஏற்பாடு மேற்கொள்ளுவார்களோ என்ற கூட பேசப்பட்டது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலும் யாரோடும் சேர்ந்து நிற்கலை. தொடர்ந்து அப்படியே தான் பயணிப்பார் என்று நினைக்கிறேன். அதை தான் நினைக்கிறேன். அதனால் ஓரளவு அந்த கட்சியும் வளர்ந்து வருகிறது. இனிமேல் எப்படியோ தெரியாது, நமக்கு தெரியாது. இன்று வரையில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று இருக்கிற களத்தில் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை தவிர மற்றபடி அவர் என்ன சவால் விடுறதெல்லாம் அரசியல் பார்வையை அன்றி வேறு இல்லை. அது ஒருவேளை அப்படி இருந்தால் எந்த கட்சியுமே வந்து தனித்து போட்டியிட்டதில்லை, சீமான் கட்சியை தவிர. திமுக கழகம் மட்டுமில்லை, வேறு எந்த கட்சிகளுமே அந்த மாதிரி இல்லை. அது ஒரு சவால், அரசியல் சவாலாக நினைத்து கொண்டு ஒதுக்க விட வேண்டியது தான். அவ்வளோதான். அப்போ வந்து இது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலின் போதுமே அப்படி நகர்ந்துச்சு. திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயமா இது நகருதே இப்போது இன்னைக்கு தலைப்பின் மூலமாக. நான் என்ன நினைக்கிறேன், அது அப்படி நகர்ந்தால் நமக்கு லாபம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நினைக்கிறது. ரெண்டாவது, நாங்கள் தான் ஈரோடு கிழக்கில் மற்ற எல்லா கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் திமுக முதலிடம், வெற்றி நிச்சயங்கிறது முன்பே நம்ம எல்லாரும் யூகிச்சிட்டோம். அடுத்தது எந்த கட்சி, எந்த அரசியல் கட்சி என்றால் நாம் தமிழர் தான். அதுக்கு பிறகு எல்லாரும் சுயேட்சைகள்.
ஸோ நம்பர் 2 என்பது நான் தான். அதுக்கான இடைவெளி பெருசு, ம். அது வேற. ஆனால் நம்பர் 2 என்ற இடத்தை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கேன். அதே போல் அடுத்த உடனடியாக எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக வர முடியாது. அதுவரையில் நம்ம அடுத்தது மாற்று திமுகவுக்கு அடுத்தது நாங்கள் தான் என்று தங்களுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதும் தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்வதற்கும் இப்படி பேசுகிறார் என்று தான் நம்ம புரிந்துவிடும். ஓகே. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு ஐபிசி தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.